யதஸ்தி இதி வாதினஹ. அதாவது வேதவாதரதாக, இந்த வேதத்துல வந்து ரெண்டு போர்ஷன் உண்டு. ஒன்னு கால பூர்வ மீமாம்சை, அதை கால உத்தர மீமாம்சை. பூர்வ மீமாம்சையில தான் எல்லா மந்திரங்கள், தெய்வங்களுக்கு செய்யக்கூடிய மந்திரங்கள், ஆராதனைகள், இந்த யாகம் பண்ணா என்னென்ன பலன் கிடைக்கும், அஸ்வமேத யாகம், அது மாதிரி ராட்ச யாகம், புத்திர காமிஷ்டி யாகம், இப்படிப்பட்ட யாகங்கள்லாம் அதெல்லாம் வருது. அந்த வேதவாதினாக அது தெரிஞ்சவங்க என்ன சொல்றாங்க, நீ வேதாந்தத்துக்கு போகாத. ரெண்டாவது உத்தர மீமாம்சை. உத்தர மீமாம்சைங்கிறது என்னன்னாக்க, நீ யார், ஆத்மாவை உணர்றதுக்கு உள்ள உபனிஷதங்கள் உத்தர மீமாம்சை. இந்த பூர்வ மீமாம்சையிலேயே ஊறி கிடக்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த ஆத்ம சிந்தனை வராது. ஜென்ரலா நாமளே பார்க்கலாம், நம்ம ஊர்ல எத்தனையோ வாத்தியார் இருக்காங்க, பிரீஸ்ட் இருக்காங்க, பண்டிட் இருக்காங்க. அவங்ககிட்ட போய் ஏன்பா நீ ஈசாவாசியம் படினா, அதுதான் நமக்கு இருக்கு சார். ஏதோ ஹோமம் பண்ணவா, நெய் விட்டோமா, மந்திரம் சொன்னோமா, தட்சிணம் வாங்கினோமா, சரிப்பா இது செஞ்சு என்ன பண்ணுவாரு, இது செஞ்சாலே போய் நான் சொர்க்கத்துக்கு போயிடுவேன். ஓகே, அதை செய்யக்கூடிய மனுஷன் கர்த்தா. அவன்கிட்ட ஏன்பா நீ இது மாதிரிலாம் தனாகர்ஷண ஹோமம் பண்ணி பணம் வேணும்ட்டு இதெல்லாம் வேண்டாப்பா, நீ கொஞ்சம் பகவத்கீதை படி. பகவத்கீதையா, அதுதான் யாருக்கு சார் வேணும், எனக்கு பணம் தான் சார் வேணும், அப்படி அவனு சொல்லுவான். அதனால வேதவாத ரத்தாக பார்த்த ந அந்நிய அந்நியத அந்நிய அஸ்தி இதி வாதினக. இந்த மந்திரங்களை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லுவார்கள். அவங்க எப்படிப்பட்டங்க, காமாத்மான ஸ்வர்கபரா ஜன்ம கர்ம பலப்பிரதாம். அவர்கள் காம ஆத்மா உள்ளவர்கள், அதாவது காமம்னாக்கா ஆசை, ஆசை உள்ள மனசு உள்ளவர்கள். ஸ்வர்கப்பரா, ஏதோ இறந்ததுக்கு அப்புறம் இந்த லோகத்துல சுறாபானம் சோமபானம் சாப்பிட்டு மேனக்காக ரொம்ப அவங்க டான்ஸை பார்த்துட்டு, அதாவது இந்த லோகத்துல எதெல்லாம் தப்புன்னு நினைச்சு கண்ட்ரோல் பண்றோமோ அதெல்லாம் மேல் லோகத்துல இஷ்டத்துக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு லொகேஷன் தான் சொர்க்கம். அதான் சுவாமி அபேரானந்தான ஒருத்தர் இருந்தாரு. Swargam is in the mind of the person. இப்போ ஒரு ஹண்டர் இருக்கான்னு சொல்றாரு, ஒரு ட்ரைபல். ஓகே, இந்த ட்ரைபல் என்ன பண்ணுவான், அங்க இருக்க காளிக்கு வந்து காவு கொடுப்பான். ஓகே, அதான் அவனுக்கு தெரிஞ்சது. அதுக்காக ஏதோ ஒரு மந்திரம் சொல்றான் ட்ரைபல் லாங்குவேஜ்ல. ஆடு வெட்டுவான், மாடு வெட்டுவான், மனுஷனையே வெட்டுவான். ஏன் மனுஷனை காவு கொடுக்குறானாக்க, இது கொடுத்தாக்க நீ வந்து மிக உயர்ந்த லோகத்துக்கு போகலாம். அது வந்து ராட்சசர்கள் அதான் செய்வாங்க. ஓகே, யூ டேக் ஃபார் இன்ஸ்டன்ஸ் நரகாசுரன். அவன் வந்து 1008 அரச கன்னிகளை ஜெயிலில் வச்சிருந்தான். அவங்க எல்லாரையும் காவு கொடுத்தாக்க மேல் லோகத்துக்கு போய் ஆயிரக்கணக்கான பெண்களோட உல்லாசமா இருக்க முடியும். ஏன்னா அவனோட கான்செப்ட் அதுதான். ஓகே, என்ஜாயிங் செக்ஸ் இஸ் இஸ் கான்செப்ட் ஆஃப் ஸ்வர்கா. அதே மாதிரி ஒரு ட்ரைபல் வந்து ஆடு வெட்டுறான், மாடு வெட்டுறான், மனுஷன் வெட்டுறாங்க ஸ்வர்கத்துக்கு போகலாம் அப்படின்னாக்க அவனோட ஐடியா ஸ்வர்க்கம் என்ன தெரியுமா இருக்கும், பெரிய காடு, சுத்தி வேட்டையாடத்தின் மிருகங்கள், அழிவில்லாத மிருகங்கள், டெய்லி அடிச்சு மிருகத்தை கொண்டு இஷ்டத்துக்கு சாப்பிடலாம்.
ஒரே மாம்சம் மது நிறைய கிடைக்கும். காமத்தோட ஜன்ம கர்ம பலப்பிரதம். இதுதான் பிறவினுடைய பலன். ஜன்ம கர்ம பலப்பிரதம் அப்படின்னு நினைச்சிட்டு கிரியா விசேஷ பகுலாம் போகைஸ்வர்ய கதிம் பிரதி போகைஸ்வர்ய பிரசக்தானாம் அயாபகிருத சேதசாம் வியவசாத்மிகா புத்திஹி சமாதோ ந விதீயதே. ஸோ ஷார்ட்டாக சொல்லணும்னாக்க actor summary speech recommending many rituals of various kinds for attainment of pleasure and power with rebirth as their fruit, rebirth in heaven or something like that. இதனால அடுத்த பேரோட பெரிய பெரிய பணக்கார குடும்பம் பிறக்கணும் அப்படிங்கிறாங்க. அண்ட் அவங்க வந்து கடவுளை அடைய முடியாது. ஏன்னா கடவுளை அடையறதுக்கு கான்சென்ட்ரேட்டட் மைண்ட். ஓகே, வியவசாத்மிகா புத்தி. நீ பகவான் மேல கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீ செய்யக்கூடிய வேலையில இந்த உடம்பு தான் செய்யறது. ஒன்லி வாட்சிங். அப்படி இருந்தாலே ரீச் ஆகும். ஓகே, அவங்களால அது முடியாது. அவங்களாலே முடியும். அவன் எப்படி ஐ எம் டூயிங் இட் அஸ் அ டியூட்டி பின்னால வரும். அதாவது பகவான் இவ்வளவு சொல்றாரு வழிய பின்னால இந்த யஜ்யங்கள் எல்லாம் வேணும்னு அவரே சொல்லுவார். ஓகே, அது எந்த ஆட்டிடியூடோட பண்றது அப்படிங்கிறது தான் ஹி ஹைலைட்ஸ். ஓகே, அதாவது எனக்கு இவ்வளவு சம்பாவனை வரும், இந்த ஹோமம் பண்ணாக்க 10,000 ரூபாய் வரும் அப்படிங்கிறதுக்காக பண்றதில்ல. இப்போ கோயிலில் வந்து அர்ச்சகர் இவன் வந்தாக்கா 100 ரூபாய் போடுவான் தட்டில் அப்படின்னு 108 நாமா பண்றது. இன்னொருத்த தட்டில் பைசா 10 ரூபாய் தான் போடுவான் அப்படின்னா 108 நாமா மேல 10 நாமா பண்றது. ஓகே, மைண்ட் இஸ் ஒன்லி ஆன் தி மணி. பட் இஃப் தே டூ திஸ், யார் வந்தாலும் சரி 108 நாமா நிறுத்தி நிதானமா டூ இட் அப்படின்னு செஞ்சாங்கனாக்க இட் இஸ் அன் ஆஃபரிங் டு காட் அப்படின்னு செஞ்சாக்க தே ரீச் காட். ஓகே, ஸோ it is all only on the attitude. ஹோமம் பண்ணலாம், யஜ்யம் பண்ணலாம், யாகம் பண்ணலாம், தர்ப்பணம் பண்ணலாம், தவசம் பண்ணலாம், சுவாமிக்கு பூஜை பண்ணலாம், எல்லாமே செய்யலாம். provided you do it with concentration and provided you do it without any attachment. இது எனக்கு இந்த பலன் வேணும் அப்படின்னு நினைச்சு பண்ணாங்க. அதுக்கு உள்ள பலன் தன்னால வந்துடும். புத்திர காமேஷ்டி யாகத்துல செய்யும்போது கரெக்டா பண்ணினாக்க நீ வந்து எனக்கு புத்தன் வேணும் அப்படின்னு நினைச்சு பண்ணினாக்க புத்தன் பிறப்பான். ஓகே, நோ இஷ்யூ. பட் இப்போ வேற யாகம் பண்ற அப்படின்னாக்க லோகக்ஷேமத்துக்காக பண்ணணும். ஓகே, இப்போ பிராமின்ஸ் வந்து சந்தியாவனத்தும் போல गायत्री मंत्र में भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात् பிராமின் சொல்லக்கூடிய காயத்ரி மந்திரம் வந்து என்னுடைய புத்தியை தூண்டிவிடு அப்படின்னு. தியோனாக்க லைட், எங்களுக்கு புத்தியை தூண்டிவிடு. யாருக்கு? எல்லா மனுஷர்களுக்கும் எல்லா ஜீவர்களுக்கும். அதனாலதான் அந்த காயத்ரி மந்திரம் சொன்னவர் விஸ்வாமித்ரர், விஸ்வசேமித்தன், இந்த ஜகத்துக்கே நண்பராக இருந்தவர் சொன்னதான் காயத்ரி ஜபம். தியோ யோ நகா பிரச்சோதயா. நான் என்னுடைய மோட்சத்துக்காக பண்ணல, எல்லாருடைய நலனுக்காகவும் எங்களுடைய அறிவை தூண்டிவிடு அப்படின்னு சொல்றது. ஓகே, ஸோ இட் ஆல் டிபெண்ட். யூ ஹேவ் டு டூ யுவர் ஆக்டிவிட்டிஸ். இஃப் யூ ஹேவ் a teacher, you have to teach. அவன் எவ்வளவு பணம் தராங்க இல்லை,
As a teacher, you have to open the eyes of the students. You do it as a duty. Okay. Traigunya Vishaya Veda. This Traigunya Bhavajana. Nidvandvo Nitya Sattvato. Niryoga Kshema Atmavan. இப்ப அவர் சொல்றார், இந்த வேதங்கள் வேதம் சொல்ற பூர்வ மீமாசை திரைகுண்ய விஷயா, திரிகுணம் 3 குணங்கள் சொன்ன ரஜஸ் சத்வா தமஸ், அந்த விஷயங்களை அடிப்படையாக கொண்டது. திரைகுண்யோ பவ அர்ஜுன, இந்த 3 குணங்களையும் தாண்டி ஆத்மாவில் இருக்கணும். திரைகுண்யம் நிஸ்திரைகுண்யம், இந்த 3 குணங்களை தாண்டின நிலைமையில இரு. நித்வந்தோ நித்திய சத்வஸ்தோ சத்வஸ்தோ நித்வந்த்வா நிர்த்வந்தா. துவந்தம்னாக்க டியூவாலிட்டி, பெயின் ப்ரெஷர், ஹாட் கோல்ட், ஓகே, ஹாப்பினஸ் மிசரி, இந்த டியூவாலிட்டிலாம் இல்லாமல் நித்திய சத்வஸ்தோ, இன் எட்டர்னல் சத்வா. ஓகே, இந்த சத்தம் வந்து when you are in full sattva, you are oscillating between nistraygunya and sattva. Okay, நித்திய சத்வஸ்தோ, எப்பொழுதும் சமாதானமான அமைதியான நிலையிலே இரு. நிர்யோகக்ஷேம ஆத்மவான். யோகக்ஷேமம் அப்படிங்கிற வேர்ல்ட்லி வெல்ஃபேர், உன்னுடைய நன்மை தீமை, உனக்கு நடக்கூடிய இஷ்ட கட்ட நஷ்டங்கள், இதை பற்றி கவலைப்படாம ஆத்மாவிலேயே லயிச்சிரு. நீ செய்யற வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணி செய்யும். ஆத்மாவன் அப்படிங்கிறச்ச, as I told you, when you're writing, your pen is writing, your hand is holding it, your eyes are watching, your mind is dictating, or you are seeing a book and you are writing. Okay, that's all. When you do that with concentration, you are in your Atma, because you are continuously watching what you are doing. அதான் ஆத்மாவான், ஸ்டேயிங் இன் செல்ஃப். ரூமை பெருக்கச்ச முழு அட்டென்ஷனும் பெருக்கலே இருந்தாக்க யூ ஆர் ஆத்மா ஞானி. யூ ஆர் வாட்சிங் தி பாடி டூயிங் அண்ட் யூ நோ தட் யூ ஆர் தி வாட்சர். ஓகே, அவ்வளோதான். ஸோ எந்த காரியத்திலையும் நிர்யோகக்ஷேமம், இதனால என்ன வரும் வராது கவலைப்படாத, ஆத்மாவிலேயே லயிச்சது. யாவானத்த உதபானேன சர்வத சம்ப்ளுதோதகே தாவான் சர்வேஷு வேதேஷு பிராமணஸ்ய விஜானதஹ. இந்த வேதத்துல சொல்ல மந்திரங்கள் அது இது, சக்தி மந்திரம், இந்த மந்திரம், அதாவது ஐ வாண்ட் டு ரீட் 18 புராணம், இந்த புராண வசதியா, அந்த புராண வசதியா, ராமாயண வசதியா, இது வசதியா, இது எல்லாமே வந்து ஒரு கிணறு இருக்கு. அந்த கிணத்துல தண்ணியை ஒருத்தன் தேடிப்பான் தண்ணி எடுக்கிறதுக்கு. ஆனா அப்போ ஒரு வெள்ளம் வந்து அந்த கிணத்தெல்லாம் முழுக செஞ்சு சுத்திய வெள்ளமா இருக்கு. அந்த நேரத்துல நீ போய் அந்த கிணத்துல இருக்கிற தண்ணிய எடுக்க ட்ரை பண்ணாக்க யூ ஆர் ஃபூலிஷ். அதே மாதிரி when you seek enlightenment, when you seek the Atman, when you are one-pointed in your activity, இது எல்லாம் உனக்கு தேவையில்லை. நான் இந்த படிக்கணுமா, அது பண்ணணுமா, இந்த மந்திரம் சொல்லணுமா, சொல்ல வேண்டாமா, சொல்லு, கவலைப்படாத. சொல்ல முடியல, கவலைப்படாத.
because you are after the self. Okay, so you don't worry about it. இது எல்லாமே உனக்கு ஆத்ம ஆத்ம லாபத்தை ஆத்மனை அடையணும்னு நினைக்கக்கூடியவனுக்கு இந்த கர்ம காண்டம் எல்லாம் ஒரு வெள்ளம் இருக்கக்கூடிய இடத்துல இல்ல வெள்ளத்தை மூழ்கின கிணத்துல இருந்து ஒருத்தன் தண்ணி எடுக்கணும்னு நினைக்கிறானோ அது மாதிரி. ஏன்னா அவனுக்கு எதுவுமே கவலை இல்லை. அப்படி உள்ளவனுக்கு ஏதான மனசு ஒரு ஆசை வந்து அவன் ஆட்டோமேட்டிக்கலா வந்துடும், அது தன்னால வரும். ஓகே, அண்ட் இதான் வெரி ஆஃபன் கோட்டட். கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா கர்ம பரஹேதுர்பூ மா தே சங்கோது அகர்மணி. கர்மணி ஏவ அதிகாரஹ தே. You have got the right only to do the work. Ma paleshu kadachana. And you have no right to the fruits of your action. Because the fruits of your action அது வந்து உன்னுடைய கர்மத்தினால வரக்கூடிய. நீ போற ஜென்மத்துல, அதாவது பீஷ்ம தர்மத்துல சாந்தி பர்மத்துல பீஷ்மர் கிட்ட யுதிஷ்டர் கேட்கிறார், இந்த லோகத்துல சில பேரு எவ்வளவு படிச்சாலும் மண்டையில ஏற மாட்டேங்குது, சில பேர் சொல்லி கொடுத்தா டக்குன்னு பிடிச்சிக்கிறாங்க, சில பேர் வந்து சொல்லி கொடுக்காமலே தன்னாலே வருது, சில பேர் லேசா ஒர்க் பண்ணாலே பணக்காரன் ஆயிடுறான், வேலை பண்ணாமலே பணக்காரன் ஆயிடுறான், சில பேர் கஷ்டப்பட்டு பணக்காரன் ஆகிறான், சில பேர் எவ்வளவு கஷ்டப்பட்டும் தரித்திரன் ஆகிறான். ஏன் அது அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ பீஷ்மர் சொல்றார், அது வந்து உன்னுடைய கர்ம பலன். நீ போன பிறவில பெரிய பணக்காரனாக இருந்து ஒருத்தன் கஷ்டப்படுறான் அப்படின்னு தெரிஞ்சு அவன் உன்கிட்ட வந்து பணம் கேட்டாலும் கூட நீ கொடுக்கல, அவனுக்கு உதவி பண்ணல அப்படின்னாக்க நீ இந்த பிறவில எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் உனக்கு பணம் வராது. நீ போன ஜென்மத்துல பணக்காரனா இருந்து அவன் உன்கிட்ட வந்து அவனுக்கு நீ உதவி பண்ணினாக்க நீ என்ன வேலை செய்யறோ அதுக்கேற்ற சம்பளம் கிடைக்கும். நீ பெரிய பணக்காரனாக இருந்து அவங்க உன்கிட்ட உதவி கேட்டு என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பினாக்க நீ அடுத்த பிறவையில, அதாவது கருமையா இருந்தனா நீ அடுத்த பிறவையில எவ்வளவுதான் வேலை செய்யாலும் கஷ்டப்பட்டுதான் இருக்கணும், தரித்திரனாவே தான் இருப்ப. அதே மாதிரி போன பிறவில குரு தட்சிணை வாங்காம எல்லாருக்கும் வந்தவர்களுக்கெல்லாம் நீ வித்யா தானம் பண்ணினாக்க அடுத்த பிறவில உனக்கு நீ படிக்காமலே எல்லா ஞானமும் தன்னால வரும். நீ வந்து இவ்வளவு ரூபாய் ஃபீஸ் அப்படின்னு டிமாண்ட் பண்ணி வாங்கி சொல்லி கொடுத்தனா அடுத்த பிறவில நீ எவ்வளவு படிக்கிறியோ அவ்வளவுதான் பலன் வரும். நீ வந்து உன்னுடைய வித்தியை யாருக்கிட்டையும் கொடுக்க மாட்டேன், யாருக்கும் சொல்லி தர மாட்டேன், என்னோட தான் இருக்கணும், என் குடும்பத்தோட தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சு அதை ஒழிச்சு வச்சனாக்க அடுத்த பிறவியில you will be born as an autistic child, mentally retarded child. You will be born as a dullard. Okay? அதனால நீ செய்யக்கூடிய செயலுக்கு பலன் நீ செஞ்ச பாவ புண்ணியத்தினுடைய விளைவு. அதுக்காக நீ கர்மா பண்ணாம இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. நீ உன்னுடைய வேலையை செய்ய எப்படி இந்த வித் ஃபுல் கான்சன்ட்ரேஷன். இது பலன் வருமா வராதான்னு பார்க்காத, நீ செஞ்சுட்டே. ஓகே, கர்ம பலனை எதிர்பார்க்காம இருந்தாக்க நான் கர்மத்தை ஒழுங்கா செய்வேனா, இன்ட்ரெஸ்டோட செய்ய முடியுமா? சில பேர் என்ன பண்ணுவாங்க, சம்பளம் தர மாட்டேங்கிறப்ப
எதுக்கு 3 வேளை சாப்பாடு போறேன் அவ்வளவுதான், எதுக்குப்பா அப்படின்னு விட்டேத்தியா பண்ணுவாங்க. ஓகே, அது மாதிரி ஆட்டிடியூடா தான் யூ டோன்ட் ஒர்க். யோகஸ்தக்குரு கர்மாணி சங்கம் தியக்த்வா தனஞ்சய. இந்த இதுல மாதே சங்கஹ து அகர்மணி. அகர்மணினாக்கா ஆக்ஷன் செய்யாம இருக்கு, இன்ஆக்ஷன். யூ டோன்ட் கெட் அட்டாச்ட் டு இன்ஆக்ஷன். இது மாதிரி நான் செய்யற வேலையை பத்தி அதோட பலன் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு ஆக்ஷன் பண்ண. அதுக்காக டோன்ட் பி ஐடல், டோன்ட் பி லேசி. டூ யுவர் ஆக்ஷன், டூ யுவர் சதர்பா. ஓகே. யோக தக்குரு கர்மாணி சங்கம் சங்கம் தியக்த்வா தனஞ்சய சித்திய சித்தியோ சமோ பூத்வா சமத்வம் யோக உச்யதே. 48 இது வந்து அடுத்த கிளாஸ்ல. ஓகே, okay, any doubt, any questions? பாஸ்கர் சொல்லுங்க. கேட்டுட்டு இருக்கேன். ஓகே ஓகே ஓகே. ஒரு டவுட் இருந்தது, நான் எழுதி வச்சிருந்தேன், அப்புறம் கேட்கறேன். நான் டக்குன்னு ஏதோ விட்டு போயிடுச்சு, அதனால தான் கேட்கணும்னு நினைச்சுட்டே இருந்தேன். நான் எழுதி வச்சுக்கிறேன் நீங்க கேட்கும்போது. That is what is called vyavasatmika buddhi. Okay, any doubt, keep it in your mind. Okay, ஏதோ ஒரு நம்ம கேட்கணும்னு நினைச்சேன், சரி கடைசியில கேட்கலாம்னு விட்டு போச்சு. ஓகே, I'll get it. Okay, no problem. Okay, no issue. Om Namo Narayana. 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 मनोबोध्यहंकार चित्तानि नाहं न च श्रोत्र जिह्वे न च घ्राणनेत्रे न च व्योम भूमिः न तेजो न वायुः चिदानन्दरूपः शिवोऽहं शिवोऽहम्। चिदानन्दरूपः शिवोऽहं शिवोऽहम्।